SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969. ஆந்திர மாநில துணை முதல்வர் பவன் கல்யாண் அடிக்கடி தமிழகத்திற்கு வந்து செல்லும் நிலையில் இப்போது ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கிற்காக வந்து திமுக இரட்டை வேடம் போடுவதாக மறைமுகமாக சாடியுள்ளார். தேர்தல் நெருங்கும் நேரத்தில் பவன் கல்யாணின் வருகை முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. சென்னை திருவான்மியூரில் ஒரே நாடு ஒரே தேர்தல் கருத்தரங்கில் பங்கேற்ற ஜனசேனா கட்சித் தலைவரும் ஆந்திர துணை முதல்வருமான பவன் கல்யாண், நாடு முழுவதும் ஏதோ ஒரு பகுதியில் தேர்தல் மாறி மாறி நடந்து வந்தால் நாட்டின் வளர்ச்சியும் மாநிலத்தின் வளர்ச்சிப் பணிகளும் தொடர்ந்து தடைபடுவதாக தெரிவித்தார். நாட்டின் வளர்ச்சியை கருத்தில் கொண்டு ஒரே நாடு ஒரே தேர்தல் தேவை என்று வலியுறுத்திய பவன் கல்யாண், ஒரே நாடு ஒரே தேர்தல் குறித்து பொய்யான தகவல்கள் பரப்பப்படுவதாக தெரிவித்தார். ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கு ஆதரவு தெரிவித்தவர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி என்று அவர் சுட்டிக்காட்டினார். One nation, one election is anti-federalism. If it is really so, why did Kalaignar Karunanidhi avargal has supported it, whom they look upon him as a fighter for federal rights, and he did not see it as an anti-federalism. They agree that the simultaneous poll will benefit national parties, not regional parties. And I have told you the examples. In Telangana it was different, and BJP didn't gain there. தமிழ்நாட்டிற்கும் தமக்குமான தொடர்புகளை பவன் கல்யாண் விவரித்தார். திருவள்ளுவாரோட பூமி, சித்தர்களோட பூமி, நான் வணங்குற தமிழ் கடவுள் முருகனோட பூமி, மகாகவி சுப்பிரமணிய பாரதியாரோட பூமி, ஆயிரக்கணக்கான கோவில்களோட பூமி, புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் வாழ்ந்த பூமி, வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டோட பூமி. இந்த வீரபூமிக்கு என்னுடைய அன்பு வணக்கம். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழ்நாட்டில் ஜனசேனா கட்சியை நிறுவும் எண்ணம் இல்லை என்றார். புதிதாக கட்சி தொடங்கியுள்ள விஜய் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைவாரா என்று புதிய தலைமுறை செய்தியாளர் எழுப்பிய கேள்விக்கும் அவர் பதிலளித்தார். இது என்ன தேவைப்பட்டதுன்னா, இது ஒரு பவன் கல்யாண் சப்போர்ட் இல்ல, இது மக்களோட சப்போர்ட் தேவைப்பட்டது. இந்த அலைன்ஸ்ல விஜய் அவர்கள் இணையணும்னு நீங்க நினைக்கிறீங்களா? விஜய் அந்த மாதிரி பேச்சு எல்லாம் அது வரல, எனக்கு தெரிஞ்சது வரலன்னு நினைக்கிறேன். மொழியை திணிக்க முடியாது என்று கூறிய பவன் கல்யாண், ஸ்பானிஷ் மற்றும் பிரெஞ்சு மொழிகளுக்கு பதிலாக நம் நாட்டு மொழிகளை கற்றுக்கொண்டால் கலந்துரையாடலுக்கும் தொழில் செய்வதற்கும் பயன்படும் என்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான முன்னோட்டங்களை கட்சிகள் தொடங்கிவிட்ட நிலையில் பாரதிய ஜனதாவின் குரலாக தமிழ்நாட்டில் ஒலித்து வருகிறார் பவன் கல்யாண். இதற்கேற்ப ஜூன் மாதம் மதுரையில் நடைபெறும் முருகன் மாநாட்டிலும் அவர் பங்கேற்க உள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் விஜய் உடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. SCAT College of Engineering and Technology, Cheran Mahadevi, Tirunelveli, where imagination meets innovation. Counseling code 4969.